இத்திருத்தலத்தில் 60, 70 மற்றும் 80 வயது திருமணம், சஷ்டி பூர்த்தி மற்றும் இத்திருத்தலம் திருக்கடவூர், திருக்கடையூர் என்றும் தற்போது அழைக்கப்படுகிறது. பில்வனம், பிஞ்சிலவனம், கடவூர் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. பூதிருக்கடையூர், ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலய தேவஸ்தானம், தருமபுர ஆதீனம், மயிலாடுதுறை. இத்திருத்தலத்தில் சுயம்புவாக ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரும் அம்மை ஸ்ரீ அபிராமி அம்மனும் அருள் பாலிக்கின்றனர். இத்திருத்தலத்தில் 60, 70 மற்றும் 80 வயது திருமணம், சஷ்டி பூர்த்தி மற்றும் சதாபிஷேகம் சாந்தி செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. திருக்கடையூர் பூஜா இத்திருத்தலத்திற்கு வருபவர்களுக்கு அவர்களது விருப்பம் போல் அனைத்து ஏற்பாடுகளையும், பூஜை, உணவு, உறைவிடம் மற்றும் இதர வசதிகளையும் செய்து வருகிறது. திருக்கடையூரில் முக்கிய நிகழ்வுகளாக உக்கிரத சாந்தி, மணி விழா, 59 வயது பூர்த்தி, 60 வயது ஆரம்பம், சஷ்டி அப்த பூர்த்தி, 60 வயது பூர்த்தி, 61 வயது ஆரம்பம், பீமரத சாந்தி, 70 வயது, விஜயரத சாந்தி, 75 வயது, சதாபிஷேகம், 80 வயது, ரெளத்ர சாந்தி, 85 வயது, நரர் கால சாந்தி, கனகாபிஷேகம், 91 வயது, ஜட மகா மிருதுன்யா சாந்தி, பூர்ணாபிஷேகம், 1 வயாயுஷ்ய சோமம். எல்லா வயதினருக்கும் இத்திருத்தலத்தில் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. தலமும் இருப்பிடமும் அருள்மிகு அபிராமி அம்பாள் சமேத அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் கோவிலமைப்பு. இத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை வட்டத்தில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை, சீர்காழி, பொறையாறு ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளது. இத்தலத்தில் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவில் உள்ளது. அருகில் திருக்கடவூர் மயானம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. ஆக 2 பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் 700 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தலமாகும். நகரின் நடுவில் மேற்கு நோக்கிய சந்நிதியுடன் கோவில் அமைந்துள்ளது. ஆலயத்திற்கு 2 இராஜ கோபுரங்கள் மேற்புறம் ஒன்றும் கீழ்ப்புறம் ஒன்றும் அமைந்துள்ளன. உள்ளே நுழைந்தவுடன் முதல் பிரகாரத்தில் இடது பக்கம் 100 மண்டபமும் பிரசங்க மண்டபமும் உள்ளன. வலது பக்கம் அபிராமி அன்னைக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. தொடர்ந்து நடன மண்டபம் வழியாக உள்ளே சென்று கொடிமர விநாயகரை வணங்கிவிட்டு உள்ளே செல்கிறோம். நேர் எதிரில் கருவறையில் அமிர்தகடேஸ்வரர் காட்சி தருகிறார். அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது அமிர்தம் வெளிப்பட்டது. அவர்கள் அமிர்தத்தை உண்ணத்தலைப்பட்ட போது முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் தம்மை முதலில் வழிபடாத காரணத்திற்காக அமிர்தம் நிறைந்த ஒரு குடத்தை இத்தலத்தில் ஒளித்து வைத்து விட்டார். இக்குடமே பின்னர் சிவலிங்கமாக மாறிவிட்டது. அமிர்தம் பிளஸ் கடம், அதுவே அமிர்தகடேஸ்வரர் என பெயர் பெற்றது. இச்சிவலிங்க திருமேனியில் ஒரு பிளவும் பாசக்கயிறு பட்ட தழும்பும் காணப்படுகின்றன. இனவ மார்கண்டேயர் வரலாற்றினை நினைவூட்டுகின்றன. அமிர்த குடத்தை ஒளித்து வைத்த விநாயகர் கள்ளவாரண பிள்ளையார் என்ற பெயரில் இத்தலத்தில் விளங்குகிறார். சுவாமி சந்நிதியில் சங்கு மண்டபத்தில் சந்திரசேகர், சமயாச்சாரியர்கள், உற்சவமூர்த்திகளும் உள்ளனர். மகா மண்டபத்தில் கால சங்கார கடவுள் விளங்குகிறார். இக்கோவிலில் அகத்தியர் வழிபட்ட பாபகரேஸ்வரர், புலத்தியர் வணங்கிய புண்ணியகரேஸ்வரர் இருவரை வழிபட்ட பின்னரே மற்ற சுவாமிகளை வழிபடுவர். காலசங்கார கடவுள் மகா மண்டபத்தில் ஈயமனை சம்காரம் செய்த இறைவன் எழுந்தருளியுள்ளார். மகா மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு அழகிய சபையில் வலது திருக்கரங்களில் சூலமும் மழுவும், இடது திருக்கரங்களில் பாசமும் தர்சனி முத்திரையுடனும் பெற்ற திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் 700 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தலமாகும். நகரின் நடுவில் மேற்கு நோக்கிய சந்நிதியுடன் கோவில் அமைந்துள்ளது. ஆலயத்திற்கு 2 இராஜ கோபுரங்கள் மேற்புறம் ஒன்றும் கீழ்ப்புறம் ஒன்றும் அமைந்துள்ளன. உள்ளே நுழைந்தவுடன் முதல் பிரகாரத்தில் இடது பக்கம் 100 மண்டபமும் பிரசங்க மண்டபமும் உள்ளன. வலது பக்கம் அபிராமி அன்னைக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. தொடர்ந்து நடன மண்டபம் வழியாக உள்ளே சென்று கொடிமர விநாயகரை வணங்கிவிட்டு உள்ளே செல்கிறோம். நேர் எதிரில் கருவறையில் அமிர்தகடேஸ்வரர் காட்சி தருகிறார். அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது அமிர்தம் வெளிப்பட்டது. அவர்கள் அமிர்தத்தை உண்ணத்தலைப்பட்ட போது முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் தம்மை முதலில் வழிபடாத காரணத்திற்காக அமிர்தம் நிறைந்த ஒரு குடத்தை இத்தலத்தில் ஒளித்து வைத்து விட்டார். இக்குடமே பின்னர் சிவலிங்கமாக மாறிவிட்டது. அமிர்தம் பிளஸ் கடம், அதுவே அமிர்தகடேஸ்வரர் என பெயர் பெற்றது. இச்சிவலிங்க திருமேனியில் ஒரு பிளவும் பாசக்கயிறு பட்ட தழும்பும் காணப்படுகின்றன.
இனவ மார்க்கண்டேயர் வரலாற்றினை நினைவூட்டுகின்றன. அமிர்தகுடத்தை ஒளித்து வைத்த விநாயகர் கள்ளவாரண பிள்ளையார் என்ற பெயரில் இத்தலத்தில் விளங்குகிறார். சுவாமி சந்நிதியில் சங்கு மண்டபத்தில் சந்திரசேகர், சமயாச்சாரியர்கள் உற்சவ மூர்த்திகளும் உள்ளனர். மகா மண்டபத்தில் கால சங்கார கடவுள் விளங்குகிறார். இக்கோவிலில் அகத்தியர் வழிபட்ட பாபகரேஸ்வரர், புலத்தியர் வணங்கிய புண்ணியகரேஸ்வரர் இருவரை வழிபட்ட பின்னரே மற்ற சுவாமிகளை வழிபடுவர். காலசங்கார கடவுள் மகாமண்டபத்தில் ஈயமனை சம்காரம் செய்த இறைவன் எழுந்தருளியுள்ளார். மகாமண்டபத்தில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு அழகிய சபையில் வலது திருக்கரங்களில் சூலமும் மழுவும், இடது திருக்கரங்களில் பாசமும் தர்சனி முத்திரையுடனும் தெற்கு முகமாக காணப்படுகிறார். இவருடைய இடது பாகத்தின் கீழ் ஏமன் தலைகீழாக வீழ்ந்து கிடக்கிறார். ஏமன் காலடியில் மார்க்கண்டேயர் இறைவனை கட்டி அணைத்திருக்க சிவபூதம் கயிறு கட்டி இழுக்கிறது. இவரது இடது பாகத்தில் மும்பெருந்தேவியர் விளங்க, இம்மூர்த்திக்கு எதிரில் ஈமனின் உற்சவ மூர்த்தி எருமை மீது அமர்ந்து இறைவனின் அருளை நாடி